மக்களுக்காக போராடும் நபருக்கே பாதுகாப்பு இல்லையா? சர்வதேச உரிமைகள் கழக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பாலசுப்பிரமணியம் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா காடம்பட்டி ஊராட்சியில் சர்வதேச உரிமைகள் கழக ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்பிரமணியம் வசித்து வருகிறார். மேலும் தொழில் ரீதியாக கோவையிலும் வசித்து வருகிறார். புதுக்கோட்டை உள்ள அவரது சொந்த வீட்டை தாயார் பார்த்து கொண்டு வந்தார். சில மாதங்களுக்கு முன்பு இவரது தாயார் இறந்துவிட்ட நிலையில் வீட்டிற்கு அவ்வப்போது பாலசுப்பிரமணியம் வந்து சென்றார். இத்தகைய நிலையில் சில மாதங்களாக குழந்தைகளின் படிப்பிற்காக தஞ்சாவூர் குடியேறினார். இத்தகைய சூழ்நிலையில் புதுக்கோட்டையில் அவரது இல்லத்திற்கு அருகில் உள்ள இடத்தில் பழனி ஆண்டி குடும்பத்தார் வசித்து வருகிறார்கள். இவர்கள் பாலசுப்பிரமணியம் வீடு பாதிக்கும் வகையில் அரசால் தடை செய்யப்பட்ட கருவேல மரங்களை நட்டு வைத்து அவரது வீட்டை சேதப்படுத்தியுள்ளனர். மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்ததால் பாம்புகள் அதிகமாக வரும் சூழ்நிலை ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டது. இத்தகைய சூழலில் பாலசுப்பிரமணியம் ரகுநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் கருவேல மரங்களை வெட்டி தருமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் காவல் நிலையத்திலோ உதவி ஆய்வாளர் அவரை தரக்குறைவாக பேசி அவரை அசிங்கப்படுத்தியுள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் சுப்பிரமணியம் மேற்கு மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்த கொடு மீண்டும் சந்தித்து இந்த பிரச்சனையை முடித்து தருவதாக கூறினார். இவரும் அவர்கள் செய்த தவறுக்காக இவரது சொந்த செலவில் ஆட்களை கூட்டி வந்து அரசால் தடை செய்யப்பட்ட கருவேல மரங்களை வெட்ட அனுமதி கேட்டார். இருந்தபோதிலும் பழனியாண்டி குடும்பத்தாருக்கு ஆதரவாக நாட்களை தள்ளி போட்டுக் கொண்டிருந்தார். ஒரு வழியாக உதவி ஆய்வாளரும் வந்து மரம் வெட்டுவதற்கு ஒத்துழைப்பு தந்தார். பழனியாண்டி குடும்பத்தார் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் பாலசுப்பிரமணியம் குடும்பத்தாருக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூகத்தில் பல்வேறு உதவிகளை பல்வேறு மக்களுக்காக தொடர்ந்து செய்து வரும் அவருக்கே இந்த நிலைமை என்பது கவலைக்குரிய நிலையாகும். இந்த வாசல் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்னா இந்த வாசல் ஃபுல்லாக இருந்துச்சு. இவன் இறங்க கூட வாசல் கிடையாது. என் வீட்டு வாசல்லாம் இறங்கணும். என் வீடு இருந்த இடத்துல கரெக்டாக நான் வீடு போட்டிருக்கேன். என் வீட்டை ஒட்டின மாதிரி இருந்தது தான் என்னோட கூரை வீடு. அந்த காலி இடத்துல காலிமணியில் இருந்த வீடு. இவன் இறங்குறதா கூட என் வீட்டு வாசல்லாம் இறங்கி ஆகணும். அது அப்பா காலத்தில் எங்களால் தான் செய்யும். இந்த கொட்டாயை போட்டு மொத்தமும் இடம் இந்த இடமே இடம்னு சொல்லிட்டுனா இந்த இருந்து பாதை இந்த காலங்காலமாக இந்த ஒற்றைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாம் நம்ம பாதை மரத்துக்கு வந்து தான் நம்ம பாதையை நான் பாதை இங்கே போட்டு வச்சுருக்கேன். சொல்கிறான் மொத்த இடமும் இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதுதான் சொல்றேன். இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க எப்படி வாங்க. வணக்கம். என் பேர் பாலசுப்ரமணியன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா காடம்பட்டி என்னுடைய கிராமம். நான் இப்போ அங்கேருந்து தான் பேசுகிறேன். என்னுடைய பூர்வீக இடம் அந்த இடம். என்னுடைய தந்தையார் வந்து 89 வயசில் இறந்தாங்க. எங்கள் அம்மா 70 வயசில் இப்போ தான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இறந்தாங்க. எங்கள் அப்பா வந்து இறந்து 16 வருஷம் ஆச்சு. நான் தொழில் விஷயமாக வந்து கோயம்புத்தூரில் நான் இருந்தேன். 35 ஆண்டு காலம் கோயம்புத்தூர் வரப்போக இருப்பேன். இப்போ என்னுடைய தாயார் இறந்ததுக்கப்புறம் நான் பூர்வீகமாக இங்கே ஊருக்கே வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய பூர்வீக சொத்து. ஒரு காலகட்டத்தில் வந்து என்னுடைய தந்தையார் இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் நிறைய பேர் ஆக்கிரமித்து அவங்களுடைய இடமாக்குறதுக்கு திட்டம் போட்டாங்க. அப்புறம் நான் இங்கே வந்து சட்ட ரீதியாக சர்வேக்கு அப்ளை பண்ணி சட்ட ரீதியாக என்னுடைய இடத்த எடுத்து என்னுடைய ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி கொரோனா டயத்தில் இந்த வீடை நான் கட்டினேன். இந்த இதில் ஒரு பெரிய ஒரு கூரை வீடு இருந்தது. அது இப்போ அந்த வீடு எல்லாம் கஜா புயலில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன கொட்டாய் இருக்கும், அதை பார்ப்பீங்க.
அதுதான் எங்கள் அம்மா வந்து ஒரு 4-5 வருஷமாக அந்த கொட்டாயில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை கட்டினேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் என்னுடைய பங்காளியில் ஒருத்தராக பக்கத்தில் இருக்காங்க, பழனியாண்டியார் குடும்பம். அவங்களோட மகன் வந்து பார்த்திங்கன்னா யோகராஜ், அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அங்கமுத்துன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. இன்னொரு பையன் கூட இருக்காங்க, 2 பையங்க அவங்களுக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, அந்த ஆதாங்கத்தோட விளைவில் என்னுடைய வீட்டை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வகையில் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட வேலிக்கருவி மரங்கள், முள் மரங்கள், அந்த கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்க, சீனி புளியங்க, அந்த மாதிரி மரங்கள், முருங்கை மரங்களை வச்சு நான் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வெளியூர் போயிட்டு வர்றதுனால இங்கே நான் அடிக்கடி வர முடியல. அப்படி இருக்க காலகட்டத்தில் என்னை வீட்டை ஆக்கிரமிக்கணும், அந்த வீட்டை வந்து நாசம் பண்ணணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட என் வீட்டில் அந்த சைடில் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு தடுப்புக்காக வச்சுருப்பேன். அதெல்லாம் தள்ளி விட்டு இந்த மரங்களை வளர்த்து என் வீட்டை வந்து சேதப்படுத்தியும், என்னுடைய போக்குவரத்து நான் வந்து பயன்படுத்த என்னுடைய கார், இந்த காரு அவங்களோட செயல்கள்னால இந்த கார் வந்து நிறைய டேமேஜ் இருக்கும். வரக்கூடிய பாதைகள்லையும் சரி, எங்கள் வீட்டுக்கு வரும்போதும் சரி, நிறைய பாதிப்பை எனக்கு ஏற்படுத்துகிறாங்க. இது சம்மந்தமாக பாதையெல்லாம் இடையில வந்து அவங்க மறிக்கிறதோட விளைவாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பையனுக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு, அந்த பையன் என்னை பாறையில் அடித்து, அந்த பையன் மேலே வந்து 506ம் இன்னும் 2 கொலை கேஸ் அந்த பையன் மேலே இருக்குது, எஃப்ஐஆர் லெவலில் வந்திருக்காப்புல. அப்படி இருந்தும் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நானும் அந்த கேஸை ரைஸ் பண்ணாமல் ஒவ்வொரு காலகட்டத்தையும் எடுத்து சொன்னோம்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காவல்துறை மூலியமாக இதெல்லாம் வந்து அவங்களுடைய பாதுகாப்பின் பேரில் அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் எனக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த மரங்கள்லாம் வெட்டணும்னு சொல்லி நான் வந்து ஒரு 15 நாளாக ரெங்கநாதபுரம் காவல் நிலையத்தில் வந்து உதவி ஆய்வாளர் பாண்டியராஜன்ட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவர் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு விசாரிச்சுட்டு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு என்னை பல முறை அலைய வச்சு எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டார். 2-3 தடவை வந்து நான் வந்து அதை சரி பண்ணித்தான்னு சொல்லி ஆட்கள் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பார்ப்பீங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபாய், ஒவ்வொரு தடவையும் நான் 5 பேர் 6 பேரை வர சொல்லி எனக்கு வரமாட்டாங்க, ஸ்டேஷனுக்கு வரமாட்டாங்க, இல்லாட்டி இவங்க தான் மறியல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு தடவையும் பண இழப்பாக இருக்கட்டும், மன உளைச்சலாக இருக்கட்டும், இதுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் நான் கோயம்புத்தூர் அங்கே போக்குவரத்தாக இருக்கட்டும், எனக்கு பெரிய மன உளைச்சலையும் காவல்துறையும் சரி இவங்களும் சரி பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க. நான் மனிதாபிமான அடிப்படையில் நான் இவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது கூட என்னை வந்து தவறாக சித்தரிச்சுக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தார்களையும் அதாவது என்னோடக்குள்ள பொருட்கள் வீட்டு இதெல்லாம் சேர்த்து உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க மேலே அரசாங்கத்தால் தடைப்பட்ட ஒரு முள்ளு மரத்தை வச்சுட்டு வேலிக்கருவி மரங்களை வளர்த்து எனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வந்து எனக்கு வந்து சரியான சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவங்களுடைய சட்டத்தை அவங்க நிலைநாட்டுற வரைக்கும் அவங்களுடைய வேலைகளை சரியாக செய்யாமல் எனக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணுறாங்க. அதிகாரிகள் மேலே வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பெரிய ஒரு மன உளைச்சல் இதனால் நிம்மதியாக இருக்க முடியாது. என்னுடைய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 வயசு 4 வயசு 7 வயசு குழந்தைங்க, சின்ன குழந்தைகள். இப்போ இவங்களுடைய செயல்கள்னால எனக்கு வந்து நிறையா பாதிக்குது. பாம்பெல்லாம் நிறையா வந்துச்சு, அதோட ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து அவங்கள்ட்ட மீடியாவில் கொடுத்துருக்கேன். பாம்பெல்லாம் நிறையா வந்து என்னுடைய குழந்தைங்களை கூட்டி வந்து 2 நாட்கள் 3 நாட்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டும், மற்ற நாட்கள் கூட என்னுடைய வீட்டில் நிம்மதியாக தங்க முடியல. அதுக்கு முழுக்க காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து இது சரியான அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவர்களிடம் பேசி அதுக்கு வந்து தீர்வு காணணும். அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னுடைய மன உளைச்சல் வந்து பெரிய ஒரு மன உளைச்சல், என்னால் தொழில் பண்ண முடியலை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா என் குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்காக நான் போராடிட்டு இருக்கேன். சம்மந்தப்பட்ட மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி 30 அடி தான் டிஸ்டன்ஸு. சுந்தர்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட ஓனர் வந்து சுந்தர், அவருடைய பூர்வீகம் வந்து பெங்களூரில் இருந்தாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்தில் இங்கே வந்திருக்காங்க. இது அவங்க ரிலேட்டிவ்ஸோட இடம். அவர் வாங்கி இன்றைக்கி வீடு கட்டி அவர் வந்து இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆடிட்டர் கூட. என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு வளர்ப்புன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆடு வளர்க்குறாங்க, பார்த்துருப்பீங்க பின்னாடி. இந்த ஆடு வளர்ப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கூடாரம் அமைச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஆடு வளர்க்குறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாரு, எந்த அதிகாரிகள் பர்மிஷன் கொடுத்தான்னு தெரில. ஆடு வளர்க்குறாரு. அதோட கழிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு 25 அடி 30 அடி கேப்பில் அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த கழிவுகள்னால எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இறந்துருக்காங்க. வயசானவங்க, ஒரு 70 வயசுக்காரங்க. அவங்க இருமியே பிளட்டு வந்து அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், நான் வந்து ஒரு 30 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் இருக்கேன், அடிக்கடி வந்துட்டு போவேன். கடைசி காலத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி இருமல் விவகாரம் வருப்பா, ஸ்மெல் உள்ள வருப்பா அப்படிம்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் இங்கே சொந்தமாக நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்துட்டேன். பூர்வமாக இங்கே தான் இருக்கோம். இப்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலமாக இங்கே இருக்கும். இப்போ தான் அதோட விளைவு எனக்கு என்னென்னு தெரியுது. இந்த கழிவுகள்னால வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை, எங்களால் வந்து சுவாசிக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள், பாம்பு எல்லாம் நிறையா வந்துச்சு. அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து நான் அதிகாரிகளுக்கு காவல்துறைக்கு நான் கொடுத்துருக்கேன். இது அதிகாரிகள் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க, வந்தாங்களா, நேரில் வந்து ஆய்வு பண்ணினாங்களா அந்த இடத்த அப்படின்னு தெரியல.
இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ள பக்கத்து மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆடு வளர்ப்பு, அந்த கழிவுகள் வந்து பக்கத்து வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கும் வந்து மாசு காற்று வரக்கூடிய அளவுக்கும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்னு எனக்கு வந்து தெரியணும். அந்த அதிகாரிகள் மேலே நான் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே மாதிரி இதனால எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதோட கவனத்துக்கு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால இதை இமீடியட்லியாக இதை ஸ்டாப் பண்ணணும். இல்லாட்டி இதை வந்து மாற்று முறை சொல்லி அவரை வந்து இந்த பர்மிஷன் கொடுத்த அவருக்கு வந்து சுந்தர்கிட்ட சொல்லி அவரை வந்து விசாரணை கூப்பிட்டு இதுக்கு மாற்று வழி பண்ணணும்னு சொல்லி. எப்போ கட்டப்பட்டுச்சுங்க சார் வீடு வந்து கொரோனா காலகட்டத்தில் நான் கட்டினேன். இதுக்கு முன்னாடி இந்த இதில் பெரிய வீடு, கூரை வீடு இருந்தது. அது வந்து கஜா புயலில் விழுந்ததுனால நாங்கள் வீடு கட்ட முடியல, அம்மா மட்டும் இங்கே இருந்ததுனால. இப்போ கொரோனா காலகட்டத்தில் கட்டி இப்போ வந்து 4-5 வருஷம் ஆச்சு நான் வீடு கட்டி. இது வந்து இப்போ ஒரு வருஷ காலமாக தான் அந்த பண்ணை ஆரம்பிச்சிருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10-15 நாய்களை அவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு அதுக்கு வந்து சில நைட்டில் வருது குலைக்குது இல்லைங்களா, அதனால பயங்கர டிஸ்டர்பன்ஸ். நாயெல்லாம் இந்த பக்கம் வர்றது எந்த அடிப்படையில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. அந்த ஒரு வருஷம் தான் இந்த பண்ணை ஆரம்பிச்சாரு.